திருவண்ணாமலையில் ஒரு ஹோட்டல் போனேன். ஆ. ஒரு ஹோட்டல் போயிருந்தப்போ சைடில் ஒரு சின்ன ஒரு ரேக் வச்சு புத்தகம் வச்சுருந்தாங்க. என்னப்பா அப்படின்னா, உங்கள் இன்டர்வியூ பார்த்தோம்ல, யாராவது வெயிட் பண்ணுறவங்க படிக்கட்டுமேன்னு நாங்கள் ஒரு குட்டியாக ஒரு 50 புத்தகத்தை வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. இதுதானே சந்தோஷம், வேற என்ன இருக்கு? ஏன்னா நீங்க அந்த இன்டர்வியூ முடிச்சோடனே சார் வந்து எங்களுக்கு ஒரு புத்தகம் கிஃப்ட் பண்ணாரு. அந்த புத்தகத்தை தான் நான் அவ்வளோ ஆர்வம் எனக்கு அறம் ஜெயமோகன் சாரோட அறம் பண்ணாரு. என் கூட வந்தவங்களுக்கு வந்து வேல்பாரி பண்ணியிருந்தாரு. எல்லாத்தையும் படிச்சு முடிச்சோம் சார். அது படிச்சிட்டீங்கன்றதே பெரிய சந்தோஷமா. ஆமா சார். அப்படியே ஆரம்பிச்சாலும் உண்மையிலேயே அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த அறம் வந்து தம்பி நிஜ கதைகள் எல்லாமே. அறம் சார்ந்த மனிதர்களை பற்றி எழுதின கதை. அதுல வந்து ஒவ்வொரு கதையும் ஒரு பொக்கிஷம், ஒவ்வொரு கதையும் ஒரு புத்தகம். ரைட், ரைட், ரைட். ரீசெண்டா சார் ஒரு புக் எழுதிட்டு இருக்காரு. சமுத்திரக்கனியின் பிலாசபிக்கல். எப்ப சார் அந்த புக் ரிலீஸ் பண்ண போறீங்க? நான் சொல்றது உங்களுடைய நேர்காணலோட விஷயத்தெல்லாம் தனியா தொகுத்து வழங்கினாவே எழுதிடலாம் சார். ஏன்னா நீங்க யதார்த்தமா தான் பேசுறீங்க. ஆனா நிறைய பேருக்கு அது வந்து ஒரு வாழ்க்கையவே மாத்தி விடுது நிறைய விஷயங்கள். நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஆரம்பிக்கலையா நீங்க? ஆஹா, இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சிட்டோம். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். என்னன்னா படத்தோட ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது ஆசைப்படுறது ஒன்றும் தவறு இல்லைல்ல சார். இந்த 2த்துக்கு நடுவுல மாட்டுவாங்க. என்னன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லி ஃபுட் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நான் சாப்பிட்டு போறேனே. ஏன் நான் அந்த இடத்துல என்னோட ஆசையை நான் அடக்கி ஒடுக்கி இன்னொருத்தன் பாக்குறது சாப்பிட்றத பார்த்து நான் அப்படியே ஆசையோடய இருந்து என் வாழ்க்கையை சாப்பிட்டா என்ன ஏன் கடனை கொடுக்கணும்ல? அவன் சட்டையை கட்டி வச்சுட்டு போன்றான். இல்லை வேகமாக போய் சாப்பிட்டு வந்தோம்னா இட்லி காட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குல்ல. ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு விலை இருக்கு. அந்த பொருளில் நம்ம திருப்தி அடைகிறோமா இல்லையா அப்படின்றது அது அப்புறம் தான். ஏன்னா நம்ம பழைய சோறு சாப்பிட்டு சந்தோஷமா திருப்தி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் அந்த மகிழ்ச்சியிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் கிராமத்தில் இருக்க நிறைய பேருக்கு வந்து எங்கள் ஊர்லலாம் நான் படிக்கும்போது இட்லி போட்டாலே வந்து தீபாவளி பொங்கலுக்கு தான் இட்லியே. இட்லி போட்டால் லீவ் போட்டுருவோம். ஆத்தியார் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது எங்கடா அவனை காணோம், அவங்க வீட்டில் இட்லி சார் இப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்கும். இப்படி தானே வாழ்ந்தோம். இப்போ இது எல்லாமே இப்போ நம்ம எப்படி வாழணுன்றதை நம்மளை சுற்றி இருக்கவன் முடிவு பண்ணுற இடத்துல வந்து நிற்கிறோம். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்மளாம் மெசேஜ் போடுவாங்க, நீங்கள் இங்கே நான் போய் சாப்பிட்டேன், நீ ட்ரை பண்ணி பாருங்க. நீ சாப்பிட்டடா, உன்கிட்ட காசு இருக்கு. எதையும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணணுன்ற ஒரு இது கிடையாது சார். நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் இந்த கடைசி 5 வருஷத்துல நிறைய செலவு பண்ண தயாராயிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஒன்று வேணும், ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வேணும், எனக்கு எல்லாத்தையும் ஈஸி ஆக்கி கொடு. அதனால தான் இப்போ நிறைய இந்த ஒரு டெலிவரி ஆப்ஸ்லாம் வந்தது. நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பார்த்துருவோமா? பிஸ்கெட் எனக்கு வீட்டுக்கு எடுத்துன்னு தந்துருவான், ₹1 பொருள் எனக்கு வீட்டுக்கு எடுத்து என்ன நான் எதிர்க்கலவே வாங்கிக்க மாட்டேனான்னு சொல்லியிருப்போம். இப்போ எதிர்த்து நடக்காம இருக்கிறதுக்கு வேலையை பார்த்துருக்கீங்க. எல்லாம் நோயாளியா இருக்கீங்க. முதல்ல வீட்டுக்குள்ள முதல்ல குக்கர் வந்தவொடனே தான் பெண்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. குக்கரு இந்த விஷயங்கள், பெண்கள் வேலை செய்யற விஷயங்கள்லாம் ஈஸி ஆனதுனால தான் பொம்பளை பிள்ளைங்க பாவம் குனிஞ்சா எந்திரிக்க முடியல, நிமிந்தா நிக்க முடியலன்னு மாறி. இப்ப நமக்கும் அடுத்து வந்துருச்சு. கம்ஃபர்ட்னால வியாதிப்பா, வியாதியா வாங்குறோம்னு அர்த்தம். இப்ப வீட்டுக்குள்ளேயே நீங்க எல்லாத்தையும் போன் பண்ணி வர சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா அப்புறம் எங்க எப்ப நடப்பீங்க?